உங்க வீடு செவுரு கட்டுறதுக்கு எந்த மெட்டீரியல் பெஸ்ட்டுன்னு தெரியுமா? செங்கலா? ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸா? இல்ல அதோட பெட்டர் மெட்டீரியல் ஏதாவது இருக்கா? காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு, டியூரபிலிட்டி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ரேங்க் குடுக்க போறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்தியால வால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நெறைய மெட்டீரியல் இருக்கு. ஆனா, முக்காவாசி கான்ட்ராக்டர் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணி செங்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் பிரேக் டவுன் குடுக்க போறேன். 9 மெட்டீரியல், 9 பாராமீட்டர்ஸ், ஒரு ஃபைனல் வெர்டிக்ட். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ற 9 கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு, ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்மெண்ட்டு, டியூரபிலிட்டி, வாட்டர் ப்ரூஃபிங், டெர்மைட் ரெசிஸ்டன்ஸ், அவைலபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியால ஸ்கோர் போடுறோம். லோ, மீடியம், ஹைன்னு. சிம்பிளா ஃபாலோ பண்ணலாம். ரெடியா? ஃபர்ஸ்ட் த ஓஜி ரெட் பிரிக். இந்தியன்ஸ்க்கு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. செங்கலுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மீடியம், லேபர் காஸ்ட் ஹை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடு ஸ்லோ, 3 ஃபீட் பர் டே தான். ஸ்கில்டு லேபர் மீடியம் ஸ்கில் லேபர் இருந்தால் போதும். டியூரபிலிட்டி ஹை தான். வாட்டர் ப்ரூஃபிங் லோ, ஆக்சுவலாக வெரி புவர். வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணி வச்சு ஓத முடிச்சு செஞ்சிடும். டெர்மைட் ப்ரூஃப் மீடியம். அவைலபிலிட்டி எல்லா பக்கம் கிடைக்கும், அதனால ஹை. சஸ்டைனபிலிட்டி லோ, ஆக்சுவலாக டாப் சாயிலை டெஸ்ட்ராய் பண்ணி தானே நமக்கு செங்கல் கிடைக்குது. இதுக்கு ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு கிளாசிக்கல் சாய்ஸ். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஆனால் ஸ்லோவாக தான் கட்ட முடியும். வாட்டர் அப்சர்ப்ஷன் ஹையாக இருக்கனால பில்டிங்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். பத்தாததுக்கு இது என்விரான்மெண்ட்டுக்கு அவ்வளோ நல்லதும் கிடையாது. ட்ரெடிஷ்னல் பில்டர்ஸ்க்கு இது ஃபேவரெட்டு, பட் ஆனால் இது ஃபியூச்சர் கிடையாது. ரெண்டாவது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனோட டார்லிங், ஏஏசி பிளாக்ஸ், ஆட்டோக்ளேவ் ஏரேட்டட் கான்கிரீட்னு சொல்லுவாங்க. இது என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு. இதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக தெரியும், பட் ஆனால் கிடையாது. அது மீடியமான ப்ரைஸ் தான். ரெண்டாவது லேபர் காஸ்ட் லோ. அது எப்படி லோ? கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால லேபர் காஸ்ட் கம்மியாக தான் வரும். ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்மெண்ட் மீடியம். டியூரபிலிட்டி ஹை தான். முக்கியமாக வாட்டர் ப்ரூஃபிங் வெரி ஹை. டெர்மைட் ப்ரூஃப் ஹை. அவைலபிலிட்டி மீடியம். சஸ்டைனபிலிட்டி ஹை. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதனால ஹை. இந்த மெட்டீரியலோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஓவரால் ஸ்ட்ரக்சரல் காஸ்ட்டே குறையும். ஃபாஸ்ட்டாக லே பண்ண முடியும். தெர்மல் இன்சுலேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஏசிலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அர்பன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெஸ்ட் சாய்ஸ். மூணாவது மெட்டீரியல் ஹாலோ கான்கிரீட் பிளாக்ஸ் ஆர் சாலிட் பிளாக்ஸ். இது ஒரு நல்ல பட்ஜெட் ஆப்ஷன். இதோட மெட்டீரியல் காஸ்ட் லோ, லேபர் காஸ்ட் low, construction speed high, skilled labor requirement low, durability medium, waterproofing low. ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல் மிகப்பெரிய ட்ராபேக்கே இந்த வாட்டர் ப்ரூஃபிங் தான். வெரி லோ. டெர்மைட் ப்ரூஃப் மீடியம். அவைலபிலிட்டி வெரி ஹை. சஸ்டைனபிலிட்டி மீடியம். சாலிட் பிளாக்ஸ் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுக்கு என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஃபாஸ்ட்டு, பட் லாங் டேர்மில் வாட்டர் சீப்பேஜ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்க அப்படின்னா. காம்பவுண்ட் வாலுக்கு இது ஓகே, மெயின் வாலுக்கு திங்க் ட்வைஸ். நாலாவது மெட்டீரியல் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். இது ஒரு எக்கோ வாரியர்னு சொல்லலாம். இதோட மெட்டீரியல் காஸ்ட் லோ டு மீடியம். லேபர் காஸ்ட் மீடியம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் ஸ்லோ தான். 3 ஃபீட் ஹைட் பர் டே தான், just like செங்கல். skilled labor requirement medium. durability high. waterproofing medium. termite proof high. availability high. sustainability high. power plant waste material தான் ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளை ஆஷோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இது ரெட் பிரிக்ஸை விட பெட்டரான சஸ்டைனபிளான ஆல்டர்னேட்டிவ். யூனிஃபார்ம் சைஸ், கம்மியான மாட்டர் தான் பயன்படும். ரொம்பவே நல்ல கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்கு. கவர்மெண்ட்டுமே இதை ப்ரமோட் பண்ணுது. அஞ்சாவது த ஸ்பீட் கிங் ஏஏசி பேனல்ஸ், ஆட்டோக்ளேவ் ஏரேட்டட் கான்கிரீட் பேனல்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தது பிளாக்ஸ், இது பேனல்ஸ். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை ரொம்பவே பெருசாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை, பட் ஓவராலாக ப்ராஜெக்டோட காஸ்ட்டை ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். எப்படி நமக்கு ஓவராலாக காஸ்ட் குறையுது அப்படின்னா, லேபர் காஸ்ட் வந்து இதுக்கு வெரி லோ. ஏன் இதுக்கு வெரி லோ லேபர் காஸ்ட் வருது அப்படின்னா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் வெரி ஹை. சிம்பிளாக சொல்லணும்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால லேபர் காஸ்ட் நமக்கு டிராஸ்டிக்காக குறையும். லேபர் காஸ்ட் குறைஞ்சதுனால ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் குறைஞ்சிரும். ஏஐசி பேனல்ஸ்க்கு ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்மெண்ட் ஹை. டியூரபிலிட்டி ஹை. வாட்டர் ப்ரூஃபிங் ஹை. டெர்மைட் ப்ரூஃப் ஹை. அவைலபிலிட்டி லோ. இதுதான் இருக்குதுலே மிகப்பெரிய பிரச்சனை. மோஸ்ட்லி மெட்ரோ சிட்டிஸில் ஈஸியாக கிடைக்கும், பட் எம்ஓக்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்களே சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெனகான் பிராண்டு. தேவைப்பட்டால் ஆர்கி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சஸ்டைனபிலிட்டி ஹை. சரி, ஏஐசி பேனல்ஸ்க்கு ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் இது சரியான சாய்ஸு. கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள். லார்ஜ் ஸ்கேலில் டைம் அண்ட் லேபர் காஸ்ட் பயங்கரமாக சேவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஸ்மால் ரெசிடென்ஷியல்
ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ஜஸ்டிஃபை ஆகாது. 6th மெட்டீரியல் போரோதெர்ம் பிளாக்ஸ். இதோட மெட்டீரியல் காஸ்ட் ஹை, லேபர் காஸ்ட் மீடியம், construction speed medium, skilled labor requirement medium to high, durability high, waterproofing high, termite proof medium, availability medium. இது ஒரு சில சிட்டிஸில் கிடைக்கிது ஈஸியாக, ஒரு சில பக்கம் கிடைக்கிறது இல்லை. மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதோட காஸ்ட் ஏற்றி விட்டுறதுனால. சஸ்டைனபிலிட்டி லோ, இதுவும் செங்கல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ போரோதெர்ம் பிளாக்ஸ்க்கு என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இதோட தெர்மல் பெர்ஃபார்மன்ஸ் செங்கல் கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். சம்மரில் ஹவுஸை கூலாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இந்த வால்ஸ்க்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் கரெக்டாக பாயிண்டிங் பண்ணிட்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் பிளாஸ்டரிங் பண்ணாமல் அப்படியே விடலாம். ஏஸ்தட்டிக் அப்பீலுமே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டினால இதை நிறையா பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாலும் டபுள் சைட் பிளாஸ்டரிங் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இது ப்ரீமியம் ஹோம்க்கு கன்சிடர் பண்ணலாம். பிளாஸ்டரிங் இல்லாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். 7வது மெட்டீரியல் சிஏசிபி பிளாக்ஸ், கம்ப்ரஸ்டு ஸ்டெபிளைஸ்ட் எர்த் பிளாக்ஸ். இது வந்து அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். இதோட மெட்டீரியல் காஸ்ட் லோ, லேபர் காஸ்ட் லோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் மீடியம், ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்மெண்ட் மீடியம், டியூரபிலிட்டி ஹை, வாட்டர் ப்ரூஃபிங் மீடியம், அட்லீஸ்ட் வெளிப்பக்கம் நம்ம பூசி தான் ஆகணும், டெர்மைட் ப்ரூஃபிங் மீடியம், அவைலபிலிட்டி மீடியம், சஸ்டைனபிலிட்டி ஹை. சிஎஸ்சிபி பிளாக்ஸ்க்கு என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரூரல் அண்ட் எக்கோ கான்சியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இப்போ ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டுறீங்க அப்படின்னா இது ஒரு கேம் சேஞ்சர். ஆன் சைட்லேயே மேனுஃபேக்சர் கூட பண்ணலாம். ஆனால் அவேர்னஸ் அண்ட் ஸ்கில்டு ஆப்ரேட்டர்ஸ் தேவைப்படும். ஸ்டில் லிமிட்டட் இன் இந்தியா. 8வது இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ். இந்த மெட்டீரியலில் மார்டர் ஃபார் மார்வல்னு சொல்லலாம். கலவையும் இல்லை, கவலையும் இல்லை. இதோட மெட்டீரியல் காஸ்ட் மீடியம், லேபர் காஸ்ட் லோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் ஹை, ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்மெண்ட் லோ, durability high, waterproofing medium, termite proof medium, availability medium, sustainability medium. இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்க்கு என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு கலவை தேவைப்படாதனால ஃபாஸ்ட்டாக அசம்பிள் பண்ணிடலாம், சீக்கிரம் டிஸ்மேண்டில் பண்ணி ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இது ஒரு வேற லெவல் கான்செப்ட். ஆனால் இந்தியாவில் ஸ்டில் நாட் மெயின் ஸ்ட்ரீம். இது வந்து மோஸ்ட்லி காம்பவுண்ட் வால்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஃபியூச்சரில் ஒரு நல்ல பாப்புலரான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9வது தி ஏன்ஷியன்ட் கம்பேக் ராம்ட் எர்த் வால். இதோட மெட்டீரியல் காஸ்ட் மீடியம். ஏன்னா இதை நம்ம சைட்ல இருந்தே தான் எடுப்போம். எடுத்து அதை வந்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அதனால தான் இதோட மெட்டீரியல் காஸ்ட் மீடியம்னு சொல்றேன். இல்லைன்னா இதோட காஸ்ட் லோ தான். இதோட லேபர் காஸ்ட் ஹை. ஏன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் ஸ்லோவாக தான் இருக்கும். இதோட ஸ்கில்டு லேபர் ரெக்வயர்மெண்ட் ஹை. இதுக்கு ப்ராப்பரான ஸ்பெஷலிஸ்ட் தேவை. டியூரபிலிட்டி ஹை, வாட்டர் ப்ரூஃபிங் லோ, டெர்மைட் ப்ரூஃப் மீடியம், அவைலபிலிட்டி மீடியம். ஏன் மீடியம்னு சொல்றேன் அப்படின்னா, இது வந்து எல்லா சைட்லேயும் பொருந்தாது. எல்லா சைட் சாயிலையும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. சஸ்டைனபிலிட்டி பெஸ்ட் இன் கிளாஸ் ஹை தான். ஏன்னா இதை விட ஒரு பெட்டர் மெட்டீரியலே கிடையாது. நீங்கள் சைட்லேயே எடுத்து அதையவே யூஸ் பண்ணி நீங்கள் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சஸ்டைனபிலிட்டி மெத்தடு. ராம்ட் எர்த் வால்க்கு என்னோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ஆனால் இந்தியாவில் ஹியூமிட் கிளைமேட், ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் ஆகணும். வெதர் எக்ஸ்போஸ் ஆகாத இடத்துல யூஸ் பண்ணால், அதாவது பார்ட்டிஷன் வால்ஸில் யூஸ் பண்ணால் அழகாகவே இருக்கும். எக்கோ லக்ஸுரி ஹோம்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நான் ஒரு ரேங்க் லிஸ்ட் மேக் பண்ணியிருக்கேன். இதில் 9th பிளேஸில் இருக்கிறது ராம்ட் எர்த் வால், 8வது ஹாலோ பிளாக்ஸ், 7வது ரெட் கிளே பிரிக்ஸ், 6வது சிஎஸ்இபி பிளாக்ஸ், 5வது இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ், 4வது ஏஏசி பேனல்ஸ், 3வது போரோதெர்ம் பிளாக்ஸ், 2வது ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், 1st ஏஏசி பிளாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கான்ட்ராக்டர் சொல்கிறதுக்கு மண்டையாட்டிட்டு செங்கலை போட்டு கட்டிடாதீங்க. உங்கள் பட்ஜெட்டில், லொக்கேஷனுக்கு, கிளைமேட்க்கு உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு ப்ரொப்போஸ் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸ்டில் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னா, எனி டைம் நீங்கள் ஆர்கி ப்ரோ ஓபிசி பிரைவேட் லிமிடெடை அணுகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.